வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாம். டிசம்பர் 8ல இருந்து டிசம்பர் 12 2025 வரைக்குமான நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேத்தைக்கு நம்மளோட வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம்ல, நிஃப்டி ஒரு 2 ஜோன் கொடுத்துருந்தோம். இந்த 2 ஜோனுக்கு இடையில தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ஜோன் இடையில தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனான இந்த ஜோனை டச் பண்ணி மேலேயும் கீழே மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்துல மேல் நோக்கி போகலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்துல மட்டும்தான் இனி டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியுங்கிறத சொல்லியிருந்தோம். பிளஸ் வந்து நேற்றுக்கு வீடியோல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு உள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் கொடுக்கும் பட்சத்துல தொடர்ந்து நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேற்றுக்கு நம்ம இதை டிராப் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி இருந்துச்சு, இது வரைக்கும் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டபிள்யூவா மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ராப்பரா அது ஒரு டபிள்யூ பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணி இதுல பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்து ப்ராப்பரா ரீடெஸ்டும் பண்ணி அந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த லெவல் ப்ராப்பரா இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு இந்த டபிள்யூ பேட்டர்ன். இந்த லெவல பிரேக் பண்ணாம ரீடெஸ்ட் பண்ணி திரும்பி வந்துடுச்சுன்னா ஒரு சைட் வேஸுக்கும் இந்த மாதிரியோ இல்ல தொடர்ந்து இப்படி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருந்தோம். பட் நிஃப்டி இந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஓகே, இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து பிரேக் கொடுத்து ப்ராப்பரா மேலே சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இது தொடர்ந்து ரெக்கவர் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு ப்ராப்பரான டபிள்யூ பேட்டர்னா இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு. இந்த ஜோன்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ அதே லைன்ல க்ளோஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டே இந்த ஏரியால ஓப்பன் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் இது ஒரு டபிள்யூ பேட்டர்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம அடுத்து எதிர்பார்க்க போறது மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கி தான் நிஃப்டி மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 26,350 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த லெவல சஸ்டைன் பண்ணி மேலே போகும்போது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த லெவல்ஸ் வந்து நேற்று வீடியோவில் பார்த்த லெவல்ஸ் வந்து நேற்றையோட வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். லெவல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக்லி போன வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஸோ அடுத்த வீக்கோட ஃபுல் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் இதில் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஓகே ஓகே ஸோ போன வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன், வீக்லிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டேல பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் இதை எடுத்துடலாம், தேவையில்லை நிற்போம். ஓகே, சரி, போன வீக்லி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தோம், இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நிஃப்டி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கும்போது, இந்த ஜோன்ல இருக்கும்போது 26, 28ஆம் தேதி தானே, 27. ஓகே, எஸ், இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஜோன்ல போன வாரத்துக்கு முந்தின வாரம் க்ளோஸ் கொடுத்துருந்துச்சுல்ல. ஸோ நம்ம என்ன போன வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் தான் கொடுக்க போகுது. டவுன் ட்ரெண்ட் கொடுத்து தொடர்ந்து இந்த லைனை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இந்த லைனை டெஸ்ட் பண்ணோம். இந்த லைனை டெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்துல 25,700 தொடர்ந்து 25,000 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி வரும்போது 25,000 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ஆனா நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து டவுன் சைடு தான். ஆல் டைம் ஹைல இருக்கும் போதே டவுன் சைடு தான். ஓகே, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இதுல இருந்து நிப்டி இந்த வாரம் தொடர்ந்து மண்டே ஓப்பனிங்ல இருந்தே அப் ட்ரெண்ட் கொடுத்து புது ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் நிறைய பேரோட வியூவா இருந்துச்சு. பட் நம்மளோட வியூ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சு. இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு நிமிஷம் அந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட் டச் பண்ணிடுறேன். ஓகே, இந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோட நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுல க்ளோஸ் பண்ணும்போது இதுல இருந்து இப்படி தான் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப சின்னதா இருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது
ஆல் டைம் ஹைல இந்த ஆல் டைம் ஹைல டச் பண்ணி நிற்கும் போது இதுல இருந்து தொடர்ந்து இப்படி கீழே தான் வரும் அப்படிங்கிறத போன வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கறத கொடுத்தோம். இந்த லைன் தான் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கறத கொடுத்திருந்தோம். இந்த சப்போர்ட் ஜோன்ல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் கீழே வரும் பட்சத்துல தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் கம்ப்ளீட்டா நிஃப்டி அதை நோக்கி தான் வந்துட்டு இருந்துச்சு. எந்த சேஞ்சுமே இடையில நடக்கல. ஓப்பன் ஆகி ஆல் டைம் ஓப்பன் ஆகி அப்படியே தொடர்ந்து டைரக்டா நம்ம கொடுத்திருந்த லைன் வரைக்கும் கொடுத்திருந்த இதுல ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம கொடுத்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த லைனை வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. டெஸ்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணாம இமீடியட்டா பிரேக் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண முடியாம இந்த வாரம் மறுபடியும் உள்ள போயிருக்கு. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் என்ன போன வரும், இதை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்துல டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் வரணும், இந்த லைனை டெஸ்ட் பண்ணணும், பிரேக் பண்ணிச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் கீழே வரணும் அப்படின்னு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்குறோம். இந்த லைனை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணா மறுபடியும் புஷ்பை கொடுத்து உள்ள போயிடுச்சுன்னா மறுபடியும் ஆல் டைம் ஹையை ரீடெஸ்ட் பண்ண போகலாம் அப்படிங்கிறதா நம்மளோட வியூ. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, பர்ஃபெக்டா அதான் நடந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது இந்த ஒரு வாரத்தில் அப்படியே இந்த லைன்ல இருந்து ஆல் டைம் ஹைல இருந்து இந்த லைனை டெஸ்ட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் பண்ணி அந்த க்ளோசிங் கொடுத்தாலுமே ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு உள்ளாடியே இந்த வாரம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மறுபடியும் நிஃப்டி ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அடுத்த வாரத்துக்கு காமிக்குது. ஓகே, எதனாலன்னா இதை ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல மாற்றி காமிக்கிறேன். இப்போதைக்கு இது வரைக்கும் போனோம்னா சொன்னது அந்த 26,355 ரேஞ்சு கிட்ட 350 ரேஞ்ச் 55 ரேஞ்சு கிட்ட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டைம் சோன் மாத்திக்கலாம். ஆனா அந்த லெவலை பிரேக் பண்ணி மறுபடியும் புது புது ஹையை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போவும் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஏங்கிறதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு குயிக்கா அடுத்த இருக்கக்கூடிய டார்கெட் வந்து மறுபடியும் இதை ரீடெஸ்ட் பண்றது போகும். ஓகே, 26,345 ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்றது போகும். இதுதான் தொடர்ந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக போகுது. இதுல இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்கு. அது ஏன் அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். சேம் அனாலிசிஸ் தான். சேம் லாஸ்ட் வீக் என்ன இருந்துச்சோ அதுல எந்த பேட்டர்னும் மாறல. என்ன நடந்திருக்குன்னா இதுதான் பேட்டர்ன்ல இந்த சோனுக்குள்ளதான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த சோனுக்குள்ளதான் நிஃப்டிக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல சப்போர்ட் எடுத்திருக்கா, இந்த சப்போர்ட் இதுல ஃபுல்லா சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் லைன்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்படியே ட்ரேட் ஆயிட்டு தான் நிஃப்டி ஒரு ஹைக் கொடுத்து மறுபடியும் உள்ள க்ளோஸ் ஆகி இந்த சப்போர்ட்ல வந்து ட்ரேட் பண்ணாலும் கூட இது ஒரு ரேஞ்சா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இதுல ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் ஒரு ஃபால், மறுபடியும் ஆப், இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு லாங்கான, இந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்க இருந்தே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுக்கு மேலேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ளேயே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே தான் நிஃப்டி இருக்கு. இந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதே ஜோன்ல தான் இருக்கு. ஸோ ஒண்ணுல இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேல டெஸ்ட் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். ஒரு நல்ல அப்டர்ன் கொடுக்கணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணி அதுல இருந்து புஷ் பண்ணி மேல போகணும். அப்படி இல்ல புஷ் பண்ணி மேல போக முடியலைன்னா இந்த ஜோன்ல இருந்து புஷ் பண்ணி மேல போனா மட்டும்தான் அடுத்த புது புது ஹைஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இப்படி ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே 25,000 லெவல் தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துருந்தோம். இது போன வாரமே வந்துருந்ததுன்னா 25,000 லெவலுக்கு வந்திருக்கலாம். இப்போ ஒரு வாரம் கழிஞ்சிட்டு போயிட்டனால இந்த சப்போர்ட் லைன் கொஞ்சம் மேல அப்ல இருக்கு இல்லையா, அதனால 25,165 200 வரைக்கும் வரதான் வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த சோனை ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் கீழே மட்டும் இதை ப்ராப்பரா வச்சு பார்த்துருவோம். ஓகே, இந்த ரேஞ்சை மட்டும் காமிக்கிறேன். சரி, இந்த ரெண்டு லைன், இந்த ட்ரெண்ட் லைன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஓகே, இந்த சோனுக்குள்ள தான் இருக்கு. இங்க வரணும்னா இதுல ஒரு சப்போர்ட் லைனும் இருக்கு. இதை நம்ம ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஹையர் டைம் ஃப்ரேம்ல வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, ஏற்கனவே இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்துச்சு, மூணாவது தடவையா அதே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணணும், ஒன்ல பிரேக் அவுட் கொடுத்து மேல போகணும். பிரேக் அவுட் கொடுக்காத பட்சத்துல நம்ம என்ன பார்க்கலாம், டைரக்டா மறுபடியும் சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 25,000
200 ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே பேட்டர்ன்ல டிராவல் ஆகும் பட்சத்துல. ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும், நம்ம போன வீடியோல பார்த்தது மாதிரி தான் இதை பிரேக் பண்ணணும். அதை ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம். 1 டேக்கு மாத்திக்கிறேன். இதை 1 டே டைம் ஃப்ரேமுக்கு மாத்தணும்னா, சரி ஏற்கனவே இந்த வாரம் நம்ம போன வாரம் சொன்ன மாதிரியே அதுல வந்துடுச்சு. ஆனா க்ளோஸ் கொடுத்து ப்ராப்பரா உள்ள போயிடுச்சு. பிரேக் அவுட் கொடுத்தா உள்ள போயிடுச்சு. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் ஒன்று இருக்குல்ல, இங்க ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, அதே மாதிரி இந்த சோன்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. போன வாரம் என்ன பார்த்தோம், இதுல டச் பண்ணோடனே இந்த இதுக்கு உள்ளாடியே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுலயே போய் ரிஜெக்ட் பண்ணி கீழே வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஜோன் பக்கத்துல ஒரு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. ஸோ இதுல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. நம்ம போன வாரம் எதிர்பார்த்தது இதுதான், ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. ஆனா இதை பிரேக் பண்ணி கீழே வர முடியல. அப்ப என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு தடவை ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே வர ட்ரை பண்ணலாம். அவ்வளவு. ஓகே, இப்போ இதை டச் பண்ணிடுச்சா, மறுபடியும் ஆல் டைம் ஹையை போய் செக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். இந்த ஜோனை நோக்கி கீழே வரலாம். இப்படி வந்துச்சுன்னா அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? இதுல இருந்து கொடுக்குற பவுன்ஸ் பேக் வந்து மேல ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து தொடர்ந்து புது ஹைஸுக்கு போறதுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணும். ஆனா இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து இதுதான், இந்த சேனலுக்குள்ள தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த சேனலுக்குள்ளே இந்த சின்ன இந்த பேட்டர்னுக்குள்ளேயே ஒரு நல்ல க்ளோசிங் உள்ள கொடுத்துருச்சு. அதனால நம்ம அடுத்த வாரத்துக்கு நிஃப்டி இங்க இருந்து ஆல் டைம் ஹையை போய் டெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஜோனுக்கு போகும் 26,350ங்கிற ஜோன். ஓகே, இந்த ஜோன்ல என்ன நடக்குதுங்கிறத அடுத்தால வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுல பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு அப்படின்னு இதையும் பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா, ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து இதை ரீடெஸ்ட் பண்ணி மேல போச்சுன்னா அடுத்து 26,500 600 ரேஞ்ச் வரைக்கும் 1 டே டைம் ஃப்ரேம். ஓகே, 26,500 600 ரேஞ்ச் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுக்க பட்சத்துல, இல்ல அந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுக்கலன்னா இதுல இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண உடனே மறுபடியும் ரிஜெக்ஷன் வருதுன்னா இங்க இருந்து மறுபடியும் இதே சப்போர்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல டவுன் ட்ரெண்ட் ப்ராப்பரான அடுத்த டவுன் ட்ரெண்ட் கொடுத்துரும். 25,000 எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து வரும் பட்சத்துல. ஓகே, ஸோ இப்போ வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் இதுதான். அடுத்த வாரத்துக்கு மூவ்மெண்ட் எங்க இருக்குன்னா இந்த 26,200 150 ரேஞ்சில இருந்து 26,350 ரேஞ்சுக்குள்ள அடுத்த வாரத்தோட ட்ரேடிங் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் போய் டச் பண்ணி பிரேக் பண்ணும் பட்சத்தில் மேலே போகும் பட்சத்தில் தொடர்ந்து 26,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 500 to 600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த வாரம். இந்த பிரேக் பண்ணும் பட்சத்தில், பிரேக் பண்ணாத பட்சத்தில் அப்படியே பவுன்ஸ் ஆகி மறுபடியும் இப்போ இருக்க இதே லெவலுக்கு வந்துடும். ஓகேவா? இதுதான் இருக்கக்கூடிய 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியும் அடுத்த வாரம் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. இந்த ட்ரெண்ட் அப்படியே மூவ் ஆகி டைம் ஃப்ரேம் மாற்றி 2 ஹவர்ஸ் வச்சுப்போம். ஸோ அடுத்த வாரத்துக்கு நிஃப்டி இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல இருந்து அப்படியே போய் இந்த லைனை டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ 26,350ங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஞ்சா இருக்கும் அடுத்த வாரத்துல. இதுல என்ன நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை டிசைட் பண்ணும். ஸோ இதுல இருந்து இப்படி 26,600க்கு போதா 500க்கு போதா, இல்ல மறுபடியும் கீழே எப்படி வருதா அப்படிங்கிறத இந்த ரேஞ்ச் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுல இருந்து 26,350ங்கிற லெவலை நம்ம அடுத்த வாரத்துக்கு எதிர்பார்க்கலாம். இது என்னோட அனாலிசிஸ். உங்களோட வியூ எதுவாக டிஃப்ரெண்டா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் போன வாரத்தோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.